வேதத்திலே ஒரு பகுதியை நம்ம வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேத பகுதியை திருப்புவோம். 21 வசனங்கள் முதல் 25 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் வாசிக்க போகிறோம். 21 வசனம் முதல். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை வேண்டிக் கொள்ளத் தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் என்பதே. ஹல்லேலூயா. 4 சுவிசேஷங்களிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு 3.5 வருடங்கள் தன்னுடைய ஊழியத்தை முடித்து எதற்காய் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டாரோ, எந்த நோக்கத்துக்காய் அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி மீண்டுமாக பிதாவினிடத்தில் அவர் சென்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் வந்தாரா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் வந்துட்டு வேற போனாருன்னு சொல்கிறீங்க. நாம் யூதர்கள் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். இந்த அதிகாரத்தினுடைய முற்பகுதியில் இயேசு அநேக அற்புதங்களை செய்தார், அநேக அடையாளங்களை செய்தார், அநேக ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்து தம்முடைய வல்லமையை தேவன் காண்பித்தார். ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சீஷர்களிடத்தில் கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். பல நேரங்களில் நம்ம ஃபீட்பேக் கேட்போம் பார்த்தீங்களா? ஆண்டவர் சீஷர்களிடத்தில் இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்திலே கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு முந்தி ஒரு நபர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுவின் சீஷனாகிய பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் கிறிஸ்து, பிதாவினுடைய செல்ல மடியிலே இருந்த குமாரன் பிள்ளை, நீர் இறங்கி வந்திருக்கிறீர், நீர் கிறிஸ்து என்று அறிக்கை செய்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறாரு, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா, என் அப்பா, என் தந்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். என்றைக்கு அவர்கள் இயேசு என்று அறிந்து கொண்டார்களோ
ஆவியில் அவர்கள் உணர்ந்து கொண்டார்களோ, அதற்கு கீழே உள்ள வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். தான் கிறிஸ்து என்பதை சீஷர்கள் அறிந்திருந்தார்கள். இவர் கிறிஸ்து, இவர் மேசியா, நமக்காய் வந்தவர், பிதாவினிடத்திலே இருந்து வந்தவர், சிங்காசனத்தில் இருந்து வந்தவர், அந்த ராஜாங்கத்தில் இருந்து வந்தவர், பரலோக சிங்காசனத்திலிருந்து இறங்கி வந்தவர், நமக்காய் இறங்கி வந்தவர், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் அவர் இறங்கி வந்த தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்தார்கள். ஹல்லேலூயா. அது முதல் இயேசு என்ன செய்ய ஆரம்பித்தார் என்று சொன்னால், என்ன சொல்ல ஆரம்பித்தார் என்று சொன்னால், இப்ப கிறிஸ்துன்னு தெரிஞ்சிருச்சு, இயேசு என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் ஆவியிலே. அது முதல் தான் எதற்காக வந்தேன், என்ன நோக்கத்திற்காக இயேசு இந்த உலகத்திலே வந்தார், எந்த காரியத்திற்காய் வந்தார், அவருடைய வாழ்க்கையில இனி என்ன சம்பவிக்க போகிறது என்பதை குறித்து அங்கே சீஷர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய பாடுகளை குறித்து, அவருடைய சிலுவையை குறித்து, தான் இன்ன விதமாய் மரிக்க போகிறோம் என்பதை குறித்து, ஐயா நான் இந்த உலகத்துக்கு வந்து பிறந்து வந்தது ஜாலியா இருக்கிறதுக்கு வல்ல, பரலோகத்துல நான் சிங்காசனத்துல நான் வீற்றிருந்தேன், ஆனா இந்த உலகத்துல வந்து ராஜாங்கம் செய்வதற்கோ, ஒரு ராஜாவாகவோ, இல்லாவிட்டால் ஒரு வசதியான வாழ்க்கையை வாழுவதற்கோ, ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜா. இந்த உலகத்தில் அவர் நினைத்தால் ஒரு பெரிய சாலமோன் கட்டின அரண்மனையை காட்டிலோ, தாவீது கட்டின அரண்மனையை காட்டிலோ, ராஜாக்கள் கட்டின அரண்மனையை காட்டிலோ அவர் ஒரு பெரிய அரண்மனையை ஸ்தாபித்து பல வசதிகளை செய்து இங்க ஜாலியாக இருப்பதற்கு அவர் வரவில்லை. ஹல்லேலூயா. அவர் வந்ததே பாடுகளை அனுபவிப்பதற்கு. இயேசு இந்த உலகத்திலே வந்ததற்கு காரணம் பாடுகளை அனுபவிப்பதற்கு, சிலுவையை சுமப்பதற்கு, தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு, இரத்தத்தை சிந்துவதற்கு. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு எதற்கு இந்த உலகத்துக்கு வந்தாரு, ஏன் வந்தாரு, எதற்காக வந்தாரு எல்லாம் தெரிந்தே அவிசுவாசிகளை போல சில நேரங்களில் நடக்கிறோம். ஆமென். பாடுகள் படுவதற்கு, இந்த உலகத்தில் அவர் சுகபோகமாய் வாழ்வதற்கு அல்ல, சுகபோகமாய் இருந்து போவதற்கு அல்ல. 33 ஆண்டுகள் அவர் வளர்ந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ஊழியம் செய்து, அப்படியே கார்ல ஆடி கார்ல போய் எல்லாம் ஆண்டவர் ஊழியம் செய்யல. அவர் நினைச்சிருந்தா என்ன வேணா வர வச்சிருக்கலாம் அப்பவே. ஹல்லேலூயா. எல்லா வசதிகளையும் அவர் செய்து தனக்கு செய்து கொண்டிருக்கலாம். அவர் நினைச்ச ஒரு பெரிய கப்பலையே வாங்கி இருக்கலாம், உண்டாக்கி இருக்கலாம் ஊழியம் செய்வதற்கு. அப்படி அல்ல, அவர் நடந்தே சுற்றி திரிந்து ஊழியம் செய்தார். ஹல்லேலூயா. பாடுகளை படுவதற்காகவே அவர் இந்த உலகத்திலே வந்தார். உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவன் இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தார் தெரியுமா? பாடுகளை அனுபவிப்பதற்காக, பாடுகளை படுவதற்காக, இரத்தத்தை சிந்துவதற்காக, ஜீவனை கொடுப்பதற்காக, சுகபோகமான வாழ்க்கையை வாழுவதற்காக அல்ல, ஒரு வசதியான வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்காக அல்ல, தன்னையே பலியாய் ஒப்பு கொடுப்பதற்காய், தன் உயிரை கொடுப்பதற்காய், பாவத்திலே வாழுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவோ, சாபத்திலே வாழுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக, அக்கிரமத்திலே வாழுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவோ தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்திலே வந்து அவர் பல பாடுகளை படுவதற்காக அவர் வந்தார். ஹல்லேலூயா. அத சீஷர்களிடத்திலே ஆண்டவர் சொல்றார், நான் வேத பாரகராலும் பரிசேயராலும் பிரதான ஆசாரியராலும் மூப்பராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்ல தொடங்கினார். ஹல்லேலூயா. ஆமென். பாடுகள் பட வேண்டும் என்பதுதான் பிதாவினுடைய திட்டம். அவர் சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்பதுதான் பிதாவினுடைய சித்தம். தம்முடைய செல்ல பிள்ளைய இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். இங்க வாசிக்கிறோம் அந்த கான்வர்சேஷன்ல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சீஷர்களோடு கூட பேசுகிறார். எப்ப நான் மரிக்க போறேன், நான் வந்து ஜாலியா இருக்கிறதுக்கு வரல, சில பாடுகள் பட வேணும், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும், என்னை கொல்லுவாங்க, என்னை சித்திரவதை செய்வாங்க, என்னை சாட்டையினால அடிப்பாங்க, என்னை முட்கிரீடம் என் தலையில சூட்டப்படும், எல்லா காரியங்களும் ஆண்டவர் அறிந்தேதான்
தான் இந்த உலகத்திலே பிறந்தார். ஹல்லேலூயா. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த சோர்வுகள், ஏன் இந்த துயரங்கள், ஏன் இந்த கண்ணீர்கள், ஏன் இந்த நெருக்கமான சூழ்நிலைகள் என்று நாம் சில நேரங்களில் தவிக்கிறோமே. அவர் நம்மை போல இந்த உலகத்தில் பாடுகளை அனுபவிப்பதற்காக, பாடுகளின் ஊடே செல்லுவதற்காக தான் இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப சொல்லுங்க, வசதியான வாழ்க்கை வாழணுமா? ஹல்லேலூயா. நல்ல ஜாலியா இருக்கணுமா? சுகபோகமாய் வாழணுமா? நினைச்சதெல்லாம் கிடைக்கணுமா? ஏன்னா அவர் பாடுபடுறதுக்கு வந்தார். அவருடைய பிள்ளைகளானால், நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளானால், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில வருகிற சில பாடுகள், சில நிந்தனைகள், சில போராட்டங்கள், சில அவமானங்கள், சில இழப்புகள் எதற்கு தெரியுமா? அவரோடு கூட ஆளுகை செய்வதற்காக. ஏன் ஆண்டவரே இந்த போராட்டம்? ஏன் ஆண்டவரே இந்த இறுக்கமான பாதைகள்? ஏன் ஆண்டவரே இந்த நெருக்கமான பாதைகள்? சில நேரங்கள்ல ஆண்டவர் அப்படியே உலுக்கி எடுப்பாரு. சில நேரங்கள் அப்படியே அந்த பாதை பயங்கரமா இருக்கும். சில நேரங்களில் ஒன்னும் செய்ய முடியாது, தடுமாறுகிற ஒரு சூழ்நிலை. இங்கிட்டும் போக முடியாது, அங்கிட்டும் போக முடியாது, என்ன செய்வதென்று தெரியாது. சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உலுக்குகிறத நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். பல நேரங்களில் உலுக்கி எடுப்பாரு பாருங்க. அப்படியே நம்மளை அப்படியே உடைச்சு உருவாக்கி அப்படியே செதுக்குவாரு பாருங்க. தாங்க முடியாது ஆண்டவரே, இந்த பாடு என்னால தாங்க முடியாது, இந்த பிரச்சனையை என்னால தாங்க முடியாது, இந்த சூழ்நிலை என்னால தாங்க முடியாது. மகனே மகளே, இந்த உலகத்தில் நான் பாடுகளை அனுபவிக்க வந்தது போல நீ கர்த்தரோடு கூட, இயேசுவோடு கூட உனக்கு இருக்கிற இந்த போராட்டங்களை, இந்த சூழ்நிலைகளை, இந்த பாடுகளை, உனக்கு எதிராய் வருகிற சூழ்நிலைகளை நீ சகித்தாயானால் அவரோடு கூட நீ ஆளுகை செய்ய முடியும். அவருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்ய முடியும். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் விசேஷர்கள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே பேதுரு என்ன செய்யறாரு தெரியுமா? தனியா கூப்பிட்டு போறாரு. ஆமென். இந்த தனியா கூப்பிட்டு போறது, இந்த தனியா பார்க்கறது, இந்த தனியா பேசுறது, தனியா அப்படியே அவங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறது, தனியா அப்படியே அவங்களுக்காக ஜெபம் பண்றது, இந்த செப்பரேட் விஷயமே ஆகாது. இது என்ன ஆவி தெரியுமா? இது தேவ ஆவி கிடையாது, இது பொல்லாத ஆவி. ஹல்லேலூயா. பர்சனலாக உங்களுக்கு அப்படியே வாங்க, உங்களுக்காக நான் ரொம்ப பாரப்படுறேன், உங்களுக்கு இதை கொடுக்கணும் போல இருந்துச்சு, உங்களுக்கு இதை செய்யணும் போல இருந்துச்சு, கர்த்தர் இதை உங்ககிட்ட சொல்ல சொன்னார். ஒன்றும் விளக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. பேதுரு என்ன தெரியுமா செய்கிறாரு? தனியாக ஆண்டவரை கூட்டிகிட்டு போகிறார். ஆண்டவரே, இது உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. சில பேர் நம்ம கிட்ட சொல்கிறத பார்த்துருக்கீங்களா? சிஸ்டர், இதெல்லாம் நடக்கவே கூடாது. நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறீங்க, எப்படி பைபிள் படிக்கிறீங்க, நீங்கள் எப்படி ஆலயத்துக்கு வர்றீங்க, நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கவே கூடாது. என்னன்னு போய் செக் பண்ணுங்க. ஏதாவது காத்து கருப்பா இருக்கும், ஏதாவது பிசாசினுடைய கிரியையா இருக்கும். ஆண்டவரே, இது உங்களுக்கு நடக்க கூடாது. ஆண்டவரே, இது உங்களுக்கு சம்பவிக்க கூடாது. கர்த்தர் சில பாடுகளின் வழியே நடத்தும் பொழுது, சில காரியங்களின் ஊடாக கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுது, சிலர் அப்படியே சன்னமா கூப்பிட்டு, சில தனியா கூப்பிட்டு சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்க கூடாது சிஸ்டர், கட்டி ஜெபம் பண்ணுங்க. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? கட்டி ஜெபம் பண்ண கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு பின்னாக போ சாத்தானே. கர்த்தர் என்னை நடத்துகிற பாதை வேறு, கர்த்தர் என்னை வழி நடத்துகிற பாதை வேறு. அவரே எனக்கு வழி, அவரே எனக்கு தஞ்சம், அவரே எனக்கு கேடகம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறான். சில நேரங்களில் பாடுகளின் வழியா, பிரச்சனைகளின் வழியா, சில நேரங்களில் கர்த்தர் உங்களை கொண்டு போறாரா, அது கர்த்தர் நடத்துகிற பாதை, அது கர்த்தர் கொண்டு செல்லுகிற பாதை. ஹல்லேலூயா. ஆமென். பாடுகளுக்கு பின்பாக தான் ஒரு வெற்றி காத்திருக்கிறது. பாடுகளுக்கு பின்பாக தான் உங்களுக்கு ஒரு ஜெயம் காத்திருக்கிறது. பாடுகளுக்கு பின்பாக தான் ஒரு நித்திய ஜீவன் காத்திருக்கிறது. பாடுகளுக்கு பின்பாக தான் நித்தியமான அந்த இட்டர்னல் லைஃப், பரலோக வாழ்வு உங்களுக்கு காத்திருக்கிறது. பாடுகள் வேண்டான்னு தயவு செஞ்சு கையை தூக்கி சொல்லிடாதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சுகபோகமாய் வாழுவதற்கு அல்லங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா புறஜாதிகளை போல வாழுவதற்கு அல்ல. அப்படி வாழுகிறவர்களாய் இருந்தால் நீங்களும் நானும் உலகத்தாராய் இருப்போம். நாம் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்திலே சில பாடுகளை கர்த்தர் நமக்கு அனுமதித்திருக்கிறார், சில போராட்டங்களை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். பேதுரு கூப்பிட்டு சொல்றாரு, தனியா போய், ஆண்டவரே, இது உங்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது,
நேரிடக்கூடாது. ஆண்டவருங்க என்ன செய்கிறாரு? எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு இடரலாய் இருக்கிறாய். சில நேரங்களில் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும், இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். சில நேரங்களில் பிசாசானவன் தந்திரமா இப்படிதான் வந்து பேசுவான். இதெல்லாம் வேண்டாங்க, இதெல்லாம் செய்ய வேண்டாம், இதெல்லாம் எதுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இந்த மாசம் தூங்கிக்கலாம், இந்த மாசம் போக வேண்டாம், இந்த மாசம் எதுக்கு நைட் ப்ரேயர் போயிட்டு, இந்த மாசம் எதுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிட்டு, இன்னைக்கு இந்த மாசம் எதுக்கு 4வது வாரம் தானே எதுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு, இந்த மாசம் தானே எதுக்கு பெண்கள் ப்ரேயருக்கு போயிட்டு, இந்த ஒரு வாரம் தானே கடைசி வாரம் தானே எதுக்கு சந்தா கொடுத்துட்டு, இந்த ஒரு வாரம் தானே எதுக்கு ஆண்கள் ப்ரேயர் போயிட்டு, இந்த மாச கடைசி தானே எதுக்கு அதுக்கு போயிட்டு இதுக்கு போயிட்டு. ஹல்லேலூயா. மாச கடைசியா இருந்தாலும் சரி, மாச ஆரம்பமா இருந்தாலும் சரி, இன்விடேஷன் வச்சவங்க கல்யாணத்துக்கு மாத்திரம் போயிடுறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திற்கு நம்ம சரியான நேரத்தில் நம்ம வருகிறோமா? இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை நாம் நிதானித்து அறிய வேண்டும். நம்முடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட ஆவி, எப்படிப்பட்ட சிந்தனை ஓடுகிறது என்று அறிந்திருக்க வேண்டும். இது வேண்டாம், இது உமக்கு நேரிடக்கூடாது. சாத்தானை நீங்கள் எப்பொழுது கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது தேவ சித்தத்திற்கு நேராய் நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு பிரிக்கிற காரியம், கர்த்தரை விட்டு உங்களை எது பிரிக்கிறது? தேவ சித்தத்துக்கு நேராய் தேவன் அனுமதிக்கிற சில நோக்கங்கள், திட்டங்களுக்கு நேராய் நடத்த விடாதபடி, தேவனோடு நெருங்க விடாதபடிக்கு எது உங்களை தடுக்கிறது? உங்கள் சிந்தையா, உங்களுடைய ஆவியா, இல்லாவிட்டால் உங்களுடைய வேலையா, இல்லாவிட்டால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சம்பாத்தியமா, இல்லாவிட்டால் யார் தேவனிடத்தில் உங்களை கிட்டி சேர விடாதபடிக்கு எந்த வேலை தடுக்குது, எந்த பிசினஸ் தடுக்குது, எந்த நபர்கள் உங்களை தடுக்கிறார்கள்? என் நாமத்து நிமித்தமாய் தன் வீட்டையாவது, தன் சகோதரனையாவது, தன் சகோதரியையாவது, தன் மனைவியையாவது, தன் பிள்ளைகளையாவது எதை இழந்தானோ அவன் 100 பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்ம என்ன இழக்கிறோம்? ஆண்டவருக்காக நான் என்ன பேதுரு, இதே பேதுரு கேட்கிறார். ஆண்டவருக்கு கீழே சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், நல்லா சொல்லுங்க, விரும்பினால். விரும்பினால் எதையோ விரும்பிட்டு இருக்கிறது இன்னைக்கு. ஆண்டவரை தவிர எதோ விரும்புறோம், லவ் பண்றோம். ஆண்டவரை தவிர எதன் மேலேயோ விரும்புறோம். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. உங்க இருதயத்தில் என்ன விருப்பம் இருக்கிறது? எதை நீங்கள் விரும்பி கொண்டிருக்கிறீர்கள்? எதை நீங்க அதிகமா லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? என் மனைவியை ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப டேஞ்சர். என் கணவரை நான் ரொம்ப விரும்புறேன், அதுவும் டேஞ்சர். என் பிள்ளைகளை நான் ரொம்ப விரும்புறேன், யோபு நிலைமை தான். விரும்பாதீங்க. ஆண்டவரை விட மனைவியை நேசிக்காதீங்க, ஆண்டவரை விட பிள்ளைகளை நேசிக்காதீங்க, ஆண்டவரை விட கணவரை அதிகமா நேசிக்காதீங்க, ஆண்டவரை விட உங்க வேலையை அதிகமா நேசிக்காதீங்க, ஆண்டவரை விட சொந்த பந்தங்களை அதிகமா நேசிக்காதீங்க. இன்னைக்கு உங்க பட்சத்துல இருக்கலாம், நாளைக்கு உங்களுக்கு விரோதமாய் அவன் தான் சாத்தானை போல நிற்பான். இயேசுவின் சீஷர்கள்ல ஒருத்தன் தான் பேதுரு. அந்த 12 சீஷர்கள்ல ஒருவனா இருந்தவன் தான் ஆண்டவரை தனியே அழைத்து கொண்டு போய், இது உமக்கு நேரிடக்கூடாது, நீங்க சர்ச்சுக்கு போக கூடாது. எதுக்கு போயிட்டு இன்னைக்கு ஊருக்கு வந்துருங்க, இல்ல அங்க வந்துருங்க, இங்க வந்துருங்க. இதெல்லாம் சாத்தானினுடைய வேலை, சாத்தானினுடைய திட்டம். தேவ திட்டத்திலிருந்து தேவனிடத்தில் நெருங்க முடியாதபடிக்கு எதெல்லாம் உங்களை பிரிக்கிறதோ அதெல்லாம் பிசாசினுடைய தந்திரம். ஹல்லேலூயா. அதெல்லாம் உங்க வாழ்க்கையில விக்கிரகமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. சொந்த பந்தமா, சொந்த பந்த விக்கிரகமா மாறிக்கொண்டிருக்கிறது. உன் கூட பிறந்த சகோதரன சகோதரியா கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி உன்னை திசை திருப்புறாங்களா, அது விக்கிரகம். உன் பிள்ளைகள் உன்னை திசை திருப்புறாங்களா, அது விக்கிரகம். உன் கணவர் உன்னை திசை திருப்புகிறாங்களா, அது விக்கிரகம். ஏன்னா அவர் சொன்னாரு, நான் சமாதானத்தை உண்டாக்க வல்ல, பிரிவினையை உண்டாக்க வந்தேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கும், அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும், ஒளிக்கும் இருளுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை படுத்த பிரிவினையை உண்டாக்க வந்தார். ஹல்லேலூயா.
என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? ஹல்லேலூயா. உங்க சிந்தனையில என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? உங்க இருதயத்துல என்ன நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க? ஓ, இதெல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இந்த ஐக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஓ, இந்த அவர் கூட்டி சேர்க்கிறார் அல்ல. ஓ, அவரை விட்டு விலகுகிற ஒவ்வொரு காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் பிரிவினையை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஓ, ஒரு பிரிவினையை கர்த்தர் உண்டாக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டுட்டு உமக்கு பின்னாடி நாங்க வந்தோம். என்னத்தை விட்டாரு? ஒரு போட்டை விட்டாரு, வலைய விட்டாரு. என்ன நீங்க என்னமோ மாதிரி பாக்குறீங்க? வாங்க மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு. ஹல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம இப்படிதான் பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருக்காக அதை விட்டேன், இதை விட்டேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இப்படி ஜெபம் பண்ணேன், அப்படி ஜெபம் பண்ணேன், என் சொந்தத்தை விட்டேன், சோகத்தை விட்டேன், என் பணத்தை விட்டேன், ஆஸ்தியை விட்டேன், என் கூட பிறந்தவங்களை விட்டேன். இன்னும் விடலையே. என்னத்தை விட்ட? ஹல்லேலூயா. ஒன்றும் விடலையே. ஆண்டவரை விட்டு உங்களை தூரப்படுத்துகிற எதையுமே நீங்க விடலையே. ஆண்டவர்கிட்ட கிட்டி சேரவே இல்லையே. என்ன சொல்றாரு? 20வது வசனம், 4:20. உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். 4 சுவிசேஷத்துல நீங்க சில இடத்துல இதை பார்க்க முடியும். அப்ப அவர் என்ன விட்டாரு? சொல்றாரு, ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்தோமே. வந்தீங்க, ரைட்டு. அப்புறம் ஏன் தனியாக கூட்டிட்டு போய் இது உமக்கு நேரிடக்கூடாதுன்றீங்க? ஹல்லேலூயா. என்ன பெருசா விட்டாரு? போட்டை விட்டாரு, வலைய விட்டாரு. இது ஒரு பெரிய விஷயமா? ஹல்லேலூயா. பல நேரங்களில் நாம் நம்மை நாமளே பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோம். ஆண்டுக்காக நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன். ஒரு காலத்துல நான் எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? இப்ப ஜெபம் எப்படி இருக்கு? ஒரு காலத்துல நான் எப்படி ஆத்தும ஆதாயம் செஞ்சேன் தெரியுமா? இப்ப என்னாச்சு? 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது எப்படி இருந்த தெரியுமா? இப்ப என்னாச்சு பிரதர்? இப்ப என்னாச்சு சிஸ்டர்? ஆவிக்குரிய ஜீவிய வளரலையே. ஹல்லேலூயா. 10 வருஷம், 12 வருஷம், 15 வருஷம் இருப்பது முக்கியம் அல்ல. நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பது முக்கியம் அல்ல. ஒருவர்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருந்தால் அவர்கள் மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிறுவையில் அறையணும். ஹல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், அந்த இடத்துல கமா போட்டிருக்கிறார், விரும்பினால். இஃப், கட்டாயப்படுத்தல, கட்டாயமாய அல்ல, வெசனமாய அல்ல. என்ன பின்பற்ற விரும்புறியா? என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்த ஒரு பெரிய கடமை, ஒரு பெரிய டியூட்டி என்ன தெரியுமா? ஊழியம் செய்வது. ஹல்லேலூயா. பாஸ்டர்மா தான் ஊழியம் செய்வாங்கன்னு கிடையாது. ரட்சிக்கப்பட்ட உங்க ஒவ்வொருவர் மேலும் சுவிசேஷத்தை அறிவிக்க, ஊழியத்தை செய்ய கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். புதிதாய் பிறந்த குழந்தைங்களை விட்டுருங்க, பாவம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பல வருஷமா சபைக்கு போய் இன்னும் நான் ஊழியம் கூட செய்யல, ஒரு பிரேயர்ல கூட நான் அட்டெண்ட் பண்ண முடியல. என்ன ஒரு மாம்சத்தின் கிரிய, என்ன ஒரு மாம்சத்தின் அந்த கீழ்ப்படியாம, என்ன ஒரு துணிகரம், என்ன ஒரு கடின இருதயம். உடனே பேதுரு சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்தன்ல, இயேசுன்னு வந்தன்ல, ரட்சிக்கப்பட்டன்ல, சொந்த பந்தத்தை விட்டுட்டு வந்தன்ல, அங்கேயே இருந்திருந்தா தெரியும். ஹல்லேலூயா. விட்டுட்டு வந்ததுனால இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆரம்பத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆரம்பம் எப்படியாய் இருந்தது? கர்த்தர் நம்ம எப்படியாய் வைத்திருக்கிறார்? திருப்பி அவர் பழைய ஆரம்பத்துக்கு கொண்டு போக முடியாதுன்னு என்ன நிச்சயம்? ஹல்லேலூயா. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, ட்ரெஸ்ஸுக்கு வழி இல்லாம, தங்க வீட்டுக்கு வழி இல்லாம, சரியான வேலை கிடைக்காம இருந்த நாட்கள்ல ஓடி ஓடி பாத யாத்திரை பண்ணி சர்ச்சுக்கு வந்தோம், வண்டி இல்லாத நாட்களில். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆராதனைக்கு வருவதில் சரியான நேரத்தை நீங்கள் கடைபிடிங்க.
ஆண்டவர் சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், கட்டாயப்படுத்தல, தேவையில்லை. பக்தி உள்ளவன் அவர் தமக்காக தெரிந்து கொண்டு தேவ ராஜ்யத்தை கட்டி அவர் போயிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா, ஆமென். பின்பற்ற விரும்பினால், விரும்புறீங்களா? உள்ளத்துல எதை விரும்பிட்டு இருக்கிறீங்க? ஆமென். எதை நாம் விரும்பி கொண்டு இருக்கிறோம்? அவரை பின்பற்ற, உண்மையிலேயே நான் அவரை பின்பற்றேன், நான் அவளை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு நம்ம எத்தனை பேர் உண்மையா? தயவு செஞ்சு தூக்கிடாதீங்க. ஹல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், உண்மையிலேயே நான் விரும்புறேனா ஆண்டவரை, உண்மையிலேயே நான் நேசிக்கிறேனா, நான் பெயரை வைத்துக் கொண்டு இருப்பது முக்கியம் அல்ல, நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வது முக்கியம் அல்ல. உண்மையிலேயே இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்றுகிறேனா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்ன செய்யுங்க? பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை, அவருடைய அடிச்சுவடுகளை, அவருடைய பாதைகளை நம்ம பின்பற்றுகிறோமா? கிடையாது. பல நேரங்களில் இன்னைக்கு நம்மை நாம் நிதானித்து பார்க்கணும். நம்முடைய சொந்த காரியங்களுக்கு, சொந்த அலுவலர்களுக்கு தான் நம்ம விரும்பி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய சொந்த முயற்சி, சொந்த ஆசைகளுக்கு தான் நான் விரும்பி ஓடிக்கொண்டு இருக்கிறேன். எனக்கு எது விருப்பமோ, எனக்கு எது ஆசையோ, எது என் உள்ளம் ஏற்றுக்கொள்ளுகிறதோ, எது எனக்கு இஷ்டமோ அதைத்தான் நான் விரும்பி விரும்பி செய்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவை நான் விரும்பி பின்பற்றுகிறேனா? நீங்களே கேட்டுக்கங்க. ஹல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், இந்த பேதுருக்கு ஒரு பெருமை இருந்துச்சு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னாடி வந்தேன்பா. சொல்றார் ஒரு இடத்துல, காவலிலும் சாவிலும் உம்மை நான் பின்பற்றுவேன். இந்த மாதிரி ஆட்களையே நம்பக்கூடாது முதல்ல. ஹல்லேலூயா. பாஸ்டர், நான் எதுனாலும் வந்து நிற்பேன் பாஸ்டர், என்ன நாள் வந்து நிற்பேன் ஆண்டவரே, உமக்காக நான் என் ஜீவனை கொடுப்பேன். சொன்ன ஆட்களை எல்லாம் ஆண்டு களையை பிடிங்கி வெளியே எரிஞ்சிட்டாரு. ஹல்லேலூயா. அப்புறம் தான் தெரிஞ்சது அது களைன்னு. ஹல்லேலூயா. பாஸ்டர், பாஸ்டர்மா, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, என்ன வேணா திட்டுங்க, என்ன வேணா கடிந்து கொள்ளுங்க, 2 அடியாவது போடுங்க, சோத்திரம். ஹல்லேலூயா. காவலிலும் சாவிலும் நான் உம்மை பின்பற்றுவேன். பேதுரு சொல்றார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, 3 தடவை நீ என்னை இப்போ மறுதலிக்க போற, கொஞ்ச நேரத்தில் நீ என்ன செய்ய போற? சேவல் கூவுகிறதுக்கு முன்னே 3 தடவை மறுதலிக்க போற. இப்போ என்ன சொல்ல வர? ஹல்லேலூயா, ஆமென். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை தானே வெறுத்து, அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? தன்னைத்தானே வெறுத்து. இந்த பேதுரு தனியா ஆண்டவரை கூட்டிட்டு போறப்ப, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு நடந்துடக்கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பின்னாக போ சாத்தானே, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை என்ன செய்யற? சிந்திக்கிற. அப்ப நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குது இன்னைக்கு? நம்முடைய யோசனை எப்படி இருக்குது? பல நேரங்கள்ல நான் சிந்திக்கிறேன். பவுல் சொல்றாரு, நான் விரும்பாததை செய்யறேன், எனக்கு போகணும்னு ஆசை இருக்கு, ஆராதனைக்கு போகணும்னு ஆசை இருக்கு, வேதத்தை படிக்கணும்னு ஆசை இருக்கு, ஜெபிக்க எனக்கு ஆசை இருக்கு, ஆனா ஜெபிக்க முடியல. ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனையை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை. இன்னைக்கு நம்ம மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் யோசிச்சு நம்ம வாழ்க்கையில் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். மனுஷனை கன்வின்ஸ் பண்ணுறோம், மனைவியை கன்வின்ஸ் பண்ணுறோம், பிள்ளைங்களை கன்வின்ஸ் பண்ணுறோம், முதலாளியை கன்வின்ஸ் பண்ணுறோம், பெற்றோரை கன்வின்ஸ் பண்ணுறோம். என்னைக்காவது ஆண்டவரை கன்வின்ஸ் பண்ண நம்ம முயற்சி பண்ணி இருக்கிறோமா? ஹல்லேலூயா. தேவனுக்கேற்ற சிந்தை நமக்கு இருக்கிறதா? தேவன் என்ன நினைக்கிறார்? தேவன் எதை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? தேவன் நான் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்? தேவன் அவர் நடத்துகிற பாதை என்ன? ஓயாமல் தேவ சித்தத்தை குறித்து என்றைக்காவது நாம் யோசித்து 24/7 தேவ சித்தத்தை குறித்து நாம் யோசிக்கிறோமா? சீஷன் தான், இயேசுவோடு கூட இருந்தவன் தான், 12 பேர்ல ஒருத்தன் தான். ஆனா தேவனுக்கு ஏற்ற சிந்தங்க இல்லை.
மனுஷனுக்கு ஏற்றவைகளை அவன் சிந்திக்கிறான். வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், மாம்ச சிந்தை மரணம், ஹல்லேலூயா. ஆவியின் சிந்தையோ என்ன ஜீவனோ, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சமாதானம் வேணுமா? உங்க வாழ்க்கையில சந்தோஷம் வேணுமா? ஆவியின்படி சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஆமென். மாம்ச சிந்தை நம்மை மரணத்திலே கொண்டு போய் விடும். ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்ம சிந்தை எப்படி இருக்கு? ஆமென். நம்ம என்ன யோசித்து கொண்டு இருக்கிறோம்? மற்றவர்கள் முன்பாக நாம் எப்படி பேசுகிறோம், எப்படி நினைக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. எனக்குள்ளாய் என்னுடைய 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 சிந்தனைக்குள்ளாய் நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறேன், யாரை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கிறேன், யாருக்கு விரோதமாக பேசிகிட்டு இருக்கிறேன், யாருக்கு விரோதமாக தீங்கான எண்ணத்தை நான் என் சிந்தனையில் நான் விதைச்சிட்டு இருக்கிறேன், யாருக்கு விரோதமாக என்ன பேசிக்கொண்டு இருக்கிறேன், என்னுடைய சிந்தனையில் சரியான சிந்தனை தான் ஓடுகிறதா, என்னுடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னுடைய ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நான் மாம்சத்தின்படி சிந்திக்கிறேனா, மாம்சத்தின்படி பேசுகிறேனா? ஹல்லேலூயா, ஆமென். தேவனுக்கு ஏற்றவைகளை நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஒரு இடத்துல வசனம் அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரத்திற்கு நேராக, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்ப என் சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனையா இருக்கிறது? எந்நேரமும் மாம்சத்தின்படி. ஹல்லேலூயா. ஆண்டு சொல்ற ஆவியின்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய சிந்தனை உலகத்தை குறித்து, உலக கவலையை குறித்து, உலகத்தின் ஆசாபாசங்களை குறித்து வேதவசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தா நம்மை காட்டிலும் பரிதபிக்கப்பட. ஹல்லேலூயா. பல நேரங்களில் இன்னைக்கு ரொம்ப வேதனைங்க. இம்மைக்காக நம்முடைய ஜனங்கள் அநேகர் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. தேவனை தேடுவதற்கு முக்கியத்துவம் அங்கே இல்லை. வீடு, வீடு விட்டா வேலை, வேலை விட்டா சொந்தக்காரங்க, சொந்தக்காரங்க விட்டா அலுவலர்கள், அலுவலர்கள் விட்டா ஃபங்க்ஷனு, ஃபங்க்ஷன் விட்டா வேற ஏதோ ப்ரோக்ராமு, அதை விட்டா அது, இது விட்டா இது. தேவ சமூகத்தில் இன்றைக்கு உட்காருவது கிடையாது, வேத வசனத்தை வாசிப்பது கிடையாது, ஜெபிப்பது கிடையாது. ஹல்லேலூயா. இம்மைக்காக மாத்திரம் நான் ஆண்டவரை பின்பற்றுகிறவளாய் இருந்தா உண்மையிலே என்ன மாதிரி ஒரு பரிதாபப்படுற ஆளு வேற யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. இம்மைக்காக மாத்திரம்னா என்னங்க? என்னத்தை உடுப்போம், என்னத்தை புசிப்போம், எப்படி ட்ரெஸ் பண்ணுவோம், நம்ம லாங்குவேஜில் சொல்கிறேன், எப்படி ட்ரெஸ் பண்ணுறது, எப்படி சாப்பிட்றது, அப்புறம் எங்கே குடியிருக்கிறது, அப்புறம் எங்கே ஷாப்பிங் போகிறது, எங்கே ஜாலியாக சுற்றுறது, எங்கே அப்படி போகிறது, எங்கே இதை வாங்கிறது, எதை அங்கே அதை வாங்கிறது, இங்கே எங்கே ஆஃபர் போட்டிருக்காங்க அங்கே இந்த வாரம் போகலாம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், சாப்பாடு, தூங்குறது, அப்புறம் ஹல்லேலூயா. இதுதான் இம்மைக்குரிய காரியம். இதுதான் ஹல்லேலூயா. இம்மைக்குரிய காரியம். என்னத்தை குடிப்போம், என்னத்தை புசுப்போம், என்னத்தை உடுத்துவோம். இன்னைக்கு உலக ஜனம் இப்படிதான் கவலைப்பட்டு அதுக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அப்படி இம்மைக்காக மாத்திரம் நான் தேடுகிறவனா இல்லாதபடி, பின்பற்றுகிறவனா இல்லாதபடி, கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுகிற குடும்பமாய், ஹல்லேலூயா, ஆத்துமாவாய் நான் காணப்படும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை அவர் கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தன்னைத்தானே வெறுக்கிறதுனா என்ன? என் சுயம் சாக வேண்டும். ஹல்லேலூயா. சுயம் சாக வேண்டும், சுயம் சுட்டரிக்கப்பட வேண்டும். சில நேரங்களில் நம்மை சுற்றி நம்மளே ஒரு ஆவிக்குரிய ஒரு சாக்கில் நம்ம உருவாக்கி கொண்டு நாம் போய்கொண்டு இருக்கிறோம். இப்படிதான் இருக்கணும், இவ்வளவுதான் பைபிள் வாசிக்கணும், இப்படிதான் போகணும், ரொம்ப நேரம் இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப நேரம் இங்கெல்லாம் அட்டென்ட் பண்ணக்கூடாது,
சில காரியங்களை நம்ம சுற்றி நமக்காக ஒரு சாக்கில் நம்ம போட்டு போய் கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்துல தன்னைத்தானே வெறுத்து சுயத்தை வெறுக்க வேண்டும். அன்று தெளிவா சொல்றாரு, தன்னைத்தானே வெறுக்கணும்னா சுயம் சாக வேண்டும். என்னுடைய சுயம் சாக வேண்டும். நான் சுயமா யோசிக்கிறது, சுயமா நினைக்கிறது, சுயமா பேசுகிறது, இதெல்லாம் சாகும் பொழுதுதான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஆமென். நான் சொல்றேன் பாருங்க, என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை புசிப்போம் நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல் எல்லாம் சுயமா தான் இருக்கும். ஹல்லேலூயா, சுயம் சாகாது. ஹல்லேலூயா. என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு அவருடைய பிள்ளையாய் மாறினோமோ, என்றைக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோமோ, ஓ பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படுகிறான், ஓ ஒரு புதிய மனுஷன் அவன் எழும்புகிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாவத்துக்கு மரித்து அவன் நீதிக்கு பிழைக்கிறவனா இருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பாவத்துக்கு மரிச்சிருக்கேன். அந்த சுயம் சாம்பலாக்கப்பட்டு இருக்கிறது. ஜென்ம சுவாபம் சாம்பலாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். சுயம் சாக வேண்டும். பிலிப்பியர் 3:19 வாசிக்கிறோம், அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். என்ன சிந்திக்கிறாங்களா? நல்லா சொல்லுங்களேன். பூமிக்கு அடுத்தவைகள். எது பூமிக்கு அடுத்தவைகள்? நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே பூமிக்குரியவைகள். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியம் பரலோகத்துக்குரியவைகளை நம்ம சிந்திக்கிறோமா? தேவ ராஜ்யத்துக்குரியவைகளை நம்ம சிந்திக்கிறோமா? ஹல்லேலூயா. பல நேரங்களில் நம்முடைய சிந்தனை பூமிக்கு அடுத்தவைகளை, அங்க தெளிவாய் பிலிப்பியருக்கு அங்க எழுதும் போது சொல்ல, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இன்னைக்கு பல பேருடைய யோசனை பூமி கடுத்தவை, சிந்தனை ஃபுல்லா பூமி கடுத்தவைகள் தான், இந்த பூமிக்குரியவைகள் தான். என்ன பண்றது, அதை பண்றது, இதை பண்றது, அங்க போறது, இங்க போறது. பல நேரங்களில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுற கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் இல்லை. ஆராதனை இன்னைக்கு ரொம்ப அசால்ட்டா மாறிடுச்சு. கர்த்தருடைய ஆலயம் ரொம்ப அசால்ட்டா மாறிடுச்சு. ஏன்னா உலக 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 பூமி கடுத்தவ ஆரம்பம், அது இது இது பல காரியங்களை தான் இன்னைக்கு மனுஷன் நோக்கி கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா, ஓடிக்கொண்டு இருக்கிறான். ஆமென். பல நேரங்களில் பாருங்க, புறஜாதிகள் வேதத்தின்படி நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேதம் தெரியாது, வசனம் தெரியாது, இதுதான் தேவ சித்தம்னு தெரியாது. ஆனா அவர்கள் வேதத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா வேதத்தை அறிந்து வேதத்தை வாசித்து இன்னைக்கு நம்மளால 1 மணி நேரம் கூட விழித்திருந்து ஜெபிக்க முடியல. 1 மணி நேரம் ஜெபிக்க முடியல. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த நேரத்தில் என்ன போனு, அந்த நேரத்தில் யாரோட பேச்சு, அந்த நேரத்தில் யாருடைய சகவாசம், அந்த நேரத்தில் என்ன சொந்த அலுவலர்கள், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி, தேவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு என்ன அலுவலர்கள். ஹல்லேலூயா. எனக்கு ஒன்றும் புரியல. பல நேரங்கள்ல 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார்ந்து பல காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். தேவ சமூகத்தில் 1 மணி நேரம் என்னால் விழித்து ஜெபம் பண்ண முடியல. 1 மணி நேரம் கூட ஜெபிக்கலைன்னா விசுவாசியே கிடையாது. இந்த 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறேன், 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறேன், கண்ணை மூடிட்டே ஜெபம் பண்ணுறேன், வேலை செய்கிற இடத்துல உட்காந்துட்டே ஜெபம் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணுங்க, தப்பில்லை, வேண்டாம் வேண்டான்னு சொல்லலை. ஆண்டுடைய சமூகத்தில் நான் 1 மணி நேரமாவது இந்த கொஞ்சம் ஆசீர்வாதத்திலே என்னால் ஜெபம் பண்ண முடியல. இந்த கொஞ்சம் ஆசீர்வாதத்தினாலேயே என்னால் சரியா சர்ச்சுக்கு வர முடியல. இந்த கொஞ்சம் ஆசீர்வாதத்தினாலேயே என்னால் ஜெபிக்க முடியல. இந்த கொஞ்சம் ஆசீர்வாதத்தினாலே ஒரு ப்ரேயருக்கு என்னால் வர முடியல. உங்களை நம்பி ஆண்டு எப்படி 1000 ஆசீர்வதிக்க முடியும்? ஹல்லேலூயா, ஆமென். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை தானே வெறுக்கணும். ஃபுல்லா என்ன நான் வெறுக்கும் பொழுதுதான் ஆண்டவரை நான் நேசிக்க முடியும். என் ஆசையை நான் வெறுக்கணும், என் விருப்பத்தை நான் வெறுக்கணும், எனக்கு என்ன பிடிக்குதோ அதை வெறுக்கணும். பைபிள் காலேஜில் ரெகுலர் கிளாஸில் என்ன தெரியுமா சொல்லி தருவாங்க? உங்களுக்கு பிடிச்ச பொருள், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுவோ அதை போய் முதல்ல யாருக்காவது கொடுங்க. நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ போய் உங்களுக்கு பிடித்த நபர்கள் இடத்துல அதை கொண்டு போய், அது பொருளாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, தன்னைத்தானே வெறுக்க வேண்டும், சுயம் சாகடிக்கப்பட வேண்டும்.
சில நேரங்களில் சுய சிந்தனை, சுய பேச்சு, சுய காரியங்கள் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு பல நேரங்களில் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ரொம்ப அசால்ட்டாக நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். இதெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், இதெல்லாம் அவர் மன்னிச்சிருவார், இதெல்லாம் அவர் பார்த்துக்குவார், இதெல்லாம் அவர் ஆண்டவர் மன்னிக்கிற தேவன், அவர் கிருபை இருக்குது, ஒன்றும் நம்மளை தண்டிக்க மாட்டார். ஹல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம இப்படி தான் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய சுயம் சாகாவிட்டால், நம்முடைய மாம்ச கிரியைகள் அழிக்கப்படாவிட்டால் நம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. ஹல்லேலூயா. அவருக்காக நாம் என்ன இழந்திருக்கிறோம் சொல்லுங்க? என்ன இழந்திருக்கிறோம்? என்ன அவருக்காக நம்ம விட்டுருக்குறோம்? ஆமென். அவர் ஒரு லிஸ்ட்டே ஆண்டவர் போடுறார். அவருக்காக ஒரு நேரத்தை கூட நம்மளால் இழக்க முடியலை. அவருக்காக நான் நினைக்கிறேன், பல நேரங்களில் நான் யோசிப்பேன், ஆண்டு 1 மணி நேரமாவது எனக்கு தானு கேட்குறாரு. அவருக்காக ஒரு நேரத்தை நம்மளால் கொடுக்க முடியல, அவருக்காக சரியான நேரத்துக்கு நம்மளால் வர முடியலை, அவருக்காக அவருடைய காரியத்தில் சரியாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. ஆபிரகாமை போல ஈசாக்க உன் ஏக புத்திரனோ உன் சொந்த பிள்ளைய தான் கேட்டா என்ன செய்வீங்க? வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு. ஆண்டவர் சொல்றார், மோரியாவில் எனக்கு பலி செலுத்து. ஆண்டவர் ஆபிரகாமோட பேசுறாரு, ஒரே பிள்ளைய எனக்கு பலி செலுத்துப்பா. நம்ம என்ன செய்வோம்? அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிடுவோம். இது ஆண்டவர் பேசல, ஏதோ சாத்தான் பேசுறான். நம்ம இப்படி தானே சில நேரங்களில் நம்மளுக்கு எது சரின்னு படுதோ அது ஆண்டவர் பேசுறது. சில நேரங்களில் ஆவியானவர் பேசுறது பிசாசு பேசுறது போல தெரியுது. ஆவி எது, பிசாசு பேசுறது எது, வித்தியாசம் தெரியல. ஹல்லேலூயா. பல நேரங்களில் மாம்சத்தின்படி நடக்கிறோம். நம்ம ஆவியானவர் என்ன பேச வர்றாரு அதற்கு இடம் கொடுக்கறது கிடையாது. பல நேரங்களில் மாம்சத்தின்படி நம்மளே ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டுட்டு, ஒரு இன்ஜினியர்ஸ் எல்லாம் என்ன ஒரு வரைபடம் வரைவாங்க பார்த்தீங்களா, இது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நம்மளே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஆண்டவர் இப்படி தான் ஆண்டவரே நீங்கள் செய்யணும், அவருக்கே ரூல்ஸ் போடுறோம். நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் இப்படி தான் எனக்கு செய்யணும், நீங்கள் இப்படி தான் நடத்தி கொண்டு போகணும், நீங்கள் இப்படி தான் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆமென். தன்னைத்தானே வெறுத்து நம்மளை நம்ம வெறுக்கிறோமா முதல்ல? அது எப்படிங்க? என்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டா வெளுத்து வாங்கிட மாட்டேன், என்னை யாராவது ஏதாவது பேசிட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை, ஹல்லேலூயா, தன் சிலுவை, அவர் சிலுவையை சுமக்க தான் வந்தார், அவர் பாடுகளை ஏற்றுக்கொள்ளத்தான் வந்தார். இன்னைக்கு ஏன் நம்மளால் பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியல? கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஏன் பிரச்சனைனா ஓடுறோம்? ஏன் பிரச்சனைனா உலகத்தை திரும்பி பார்க்கிறோம்? ஏன் சில நேரங்களில் போராட்டம், வியாதி, பலவீனம் வரும் பொழுது ஆண்டவரை விட்டு தூரம் போறோம்? அதுவல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினார் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. ஹல்லேலூயா. பாடு இருக்கா, போராட்டம் இருக்கா, பிரச்சனை இருக்கா, பலவீனம் இருக்குதா, வியாதி இருக்குதா? இந்த வியாதியை மாத்தினாதான் நான் சர்ச்சுக்கு வருவேன், இந்த சூழ்நிலையை மாத்தினாதான் நான் உபவாசம் பண்ணுவேன், இந்த காரியத்தை ஆண்டவர் செய்தாதான் நான் இதை பண்ணுவேன், அவர் இதை செஞ்சு முடிச்சாதான் நான் சபைக்கு சரியா வருவேன். தேவையே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை, எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய சிலுவைப்பா, தன் சிலுவை, தன் சிலுவை. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்ட சிலுவை, உங்க பாதையில கொடுக்கப்பட்ட சிலுவை, உங்க வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட சிலுவை, அது என்ன சிலுவைன்னு நீங்க பாருங்க. அந்த சிலுவையை சுமந்து கொண்டு நீங்க பின்பற்றினால் அவருக்கு பாத்திரவான்களா இருப்பீங்க. அந்த சிலுவையை பின்பற்றி அவருக்கு பின் சென்றீங்கன்னா அவருக்கு சீஷரா இருப்பீங்க. ஹல்லேலூயா. என்ன பெரிய பாடு, என்ன பெரிய போராட்டம், என்ன பெரிய கஷ்டம், என்ன புலம்புறோம் சில நேரங்கள்ல. ஹல்லேலூயா. சும்மா பிரச்சனை, பாடு, போராட்டம். என் புருஷன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, ஓனர் சரியில்லை, யாருதான் உலகத்துல சரி? ஆமென். ஹல்லேலூயா. யாரும் சரி கிடையாது.
விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஒருவனும் நீதிமான் கிடையாது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவனும் கிடையாது. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார், வானத்திலிருந்து பார்க்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒரு மனுஷன் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. உங்க பாடுகளை, உங்க பிரச்சனைய, உங்க சிலுவைய நீங்க தூக்கிட்டு இயேசுவின் பின்னால வரணும். அவர் வந்தது சிலுவையை சுமக்க தான் வந்தார். ஹல்லேலூயா. அவர் பாடுகளை சகிக்கத்தான் வந்தார். அவர் பாடுகளை ஏற்றுக்கொள்ளத்தான் வந்தார். சிலுவையை சுமக்க அவர் வந்தார். அவர் வந்தது சிலுவையை சுமக்க. அப்படின்னா நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நமக்கு இருக்கிற பாடுகள், நமக்கு இருக்கிற போராட்டங்கள், நமக்கு இருக்கிற பாதைகளை நம்ம சுமந்து கொண்டு, எத்தனை பேர் அறிக்கை செய்றீங்க, ஆண்டவரே என் சிலுவையை நான் சுமந்து உம்மை பின்பற்றுவேன் ஆண்டவரே? எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும், ஆண்டவரே நான் பிரச்சனை நான் புலம்ப மாட்டேன், நான் போராட்டம் புலம்ப மாட்டேன், தலைவலி கைவலி கால்வலி, தயவு செஞ்சு வந்துடாதீங்க. ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை காட்டிலும் இவைகளை காட்டிலும் பெரிதானவைகளை செய்வான். எத்தனை வருஷமா ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருக்க, ஒரு தலைவலிக்கு ஜெபம் பண்ணி சரி பண்ண முடியல, ஒரு மூட்டு வலிக்கு ஜெபம் பண்ணி சரி பண்ண முடியல, ஒரு வயிற்று வலியை ஜெபம் பண்ணி சரி பண்ண முடியல, ஒவ்வொன்றுக்கு போனு. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சகல அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் விசுவாசிக்கிறீங்கன்னா அவர் செய்த அதே அற்புத அடையாளங்களையும் நீங்களும் நானும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. பல நேரங்கள்ல பிள்ளை ரொம்ப குறும்பு பண்ணுது பாஸ்டர்மா, அடக்கவே மாட்டேது. ஹல்லேலூயா. முதல்ல ஜெபம் பண்ண வேண்டியது, ஆண்டவரே பிள்ளையத்தாரும் அதுலயும் ஆண் பிள்ளையத்தாரும். இப்படி கேட்குறவங்களுக்கெல்லாம் பெண் பிள்ளைய தான் ஆண்டவர் கொடுப்பார். சோத்திரம். ஆண் பிள்ளையும் கொடுத்துருவாரு. அது பயங்கரமா சேட்டை பண்ணும், பயங்கரமா ஆடும், பயங்கரமா பாஸ்டர்மா ஆண்டவர் பிள்ளைய கொடுத்தாரு, இப்ப அது அடங்க மாட்டேங்குது. அடங்காம இருக்கிறது தான் ஆண் பிள்ளை, அடக்கமுடையவளா இருக்கிறது தான் பெண் பிள்ளை. ஹல்லேலூயா. அப்புறம் ஆண் பிள்ளைய போட்டு அடங்க மாட்டேங்கிறான், கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான். உங்களுக்கு என்ன வேலை? பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணாம உங்களுக்கு என்ன வேலை? அதுக்குமா வந்து ஜெபம் பண்ணணும்? உங்க பிள்ளைகளுக்காக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள், குடும்பத்துக்கு நீங்கள் உத்தரவாதி. என்கிட்ட உங்க பிள்ளைய ஆண்டவர் கணக்கு கேட்க மாட்டாரு. உங்க பிள்ளைய குறித்து ஆண்டவர் உங்ககிட்ட தான் கணக்கு கேட்பாரு. ஹல்லேலூயா. படிப்பை விட, வேலையை விட, டியூஷனை விட உங்க பிள்ளை ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாளான்னு பாருங்க. ஆமென். பல நேரங்களில் என் பிள்ளைகளுக்கு நான் அதை தான் போதிப்பதுண்டு. ஐயா, 2 தாத்தா பெரிய சீனியர் பாஸ்டர் தான், பெருசா சொத்து சொகெல்லாம் சேர்த்து வைக்கல. ஹல்லேலூயா. எங்களுக்கு அவர்கள் கொடுத்த ஒரே ஒரு சொத்து இந்த வேதம் மாத்திரமே. ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு நான் இப்ப கொடுத்திருக்கிற ஒரு பெரிய சொத்து என்ன தெரியுமா? இந்த சொத்து தான். இந்த சொத்து உங்க பிள்ளைகளை வாழ வைக்கும், இந்த சொத்து உங்க பிள்ளைகளை நடத்தும், இந்த சொத்து உங்க பிள்ளைகளை போஷிக்கும், இந்த சொத்து உங்க பிள்ளைகளை நடத்தும். காசு, பணம், பெயர், புகழ், பேங்க் பேலன்ஸ் அல்ல. இதுதான் பெரிய சொத்து. ஹல்லேலூயா. ஆமென். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் சிலுவை. ஏன் புலம்புறோம்? சில நேரங்கள்ல இப்படி அப்படி இருக்கத்தான் செய்யும். உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அவர் சொல்றாரு. ஏன் சிலுவை எடுத்துட்டு பின்பற்ற முடியல? அவர் சிலுவையை சுமந்தாரே, அவர் பாடுகளை அனுபவித்தாரே. வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், ஐயா அந்த உலகத்துல எதை ஆதாயப்படுத்தினாலும் என்ன லாபம்? எவ்வளவு ஏக்கர் நிலம் வாங்கினாலும் என்ன லாபம்? எவ்வளவு லட்சங்கள் சம்பாதித்தாலும் என்ன லாபம்? ஐயா உனக்கு சொந்த வீடு இருந்து என்ன லாபம்? சொந்த பந்தங்கள் சேர்ந்திருந்து என்ன லாபம்? ஐஸ்வர்யம் இருந்து என்ன லாபம்? நகை இருந்து என்ன லாபம்? உனக்கு எல்லா உலக ஆசீர்வாதங்கள் இருந்து என்ன லாபம்? உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உன் ஜீவன் எங்க போகுது? உன் ஆத்மா எங்க போய் கொண்டிருக்கிறது? கொஞ்சம் ஆசீர்வாதத்திலே நீ உண்மை இல்லை. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற இந்த கொஞ்சம் வருமானத்திலே நீ உண்மை இல்லை. அப்புறம் எப்படி ஆண்டவர் பெருசா ஆசீர்வதிக்க முடியும்? ஹல்லேலூயா. ஆமென்.
பேதுரு போல சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான், போட்டை விட்ட படகை விட்டான்னு. இந்த பிராணத்தையெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டணும். ஹல்லேலூயா. அதை விட்டேன் இதை விட்டேன். எதுக்கு விட்டீங்க? ஆபிரகாமை விடவா விட்டோம்? இனத்தை, ஜனத்தை, தாய் தகப்பன் வீட்டை, ஊரு பேர் தெரியாத ஊருக்கு ஆண்டவர் அனுப்புறாரு. யாருன்னு தெரியாத இடத்துக்கு ஆண்டவர் அனுப்புறாரு. யோபு விட்டதை விடவா நாம் மெச்சிக்கொள்ளுகிறோம்? யோபை விடவா நம்ம பெருமை பாராட்டி கொள்ளுகிறோம்? அது ஆண்டவரே, இது ஆண்டவரே. நல்லா யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவுக்காக நான் எதை இழந்தேன் என்னுடைய வாழ்க்கையில? கிறிஸ்துவுக்காக நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண? கிறிஸ்துவுக்காக 1 மணி நேரம் கூட நான் சாக்ரிஃபைஸ் பண்ணல. ஒரு ஆராதனையை நான் சரியா அட்டென்ட் பண்ண மாட்டேன். ஒரு உபவாச ஜெபத்துக்கு நான் சரியா வர்றது கிடையாது. ஒரு பெண்கள் ஐக்கியத்துக்கு நான் சரியா வர்றது கிடையாது. ஒரு ஆண்கள் ஐக்கியத்துக்கு நான் சரியா வர கிடையாது. அப்புறம் எப்படி நான் சொல்ல முடியும் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று? என்ன உங்களை தடுக்குது? என்ன உங்களால விட முடியல? வேலையா சொல்லுங்க, ஜாப் பண்ணி வேலையை தூக்குவோம். பிசினஸா சொல்லுங்க, ஆர்டர்ஸே வரவிடாம பண்ணுவோம். சொந்த பந்தமா சொல்லுங்க, பிரிவினையை உண்டாக்குவோம். பிள்ளையா சொல்லுங்க, கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார்னு அனுப்பிச்சிருவோம். மனைவி இடறலாம், ஜெபம் பண்ணுங்க. கணவர் இடறலாம், ஜெபம் பண்ணு. உன் வேலை இடறலாம், ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. தேவனை விட்டு பிரிக்கிற தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. ஆமென். மீண்டுமாக அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஐயா, கிறிஸ்துவ வாழ்க்கையே ஜாலியான வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, இந்த உலகத்திற்குரிய வாழ்க்கை அல்ல. இந்த உலக ஆசாபாசங்களுக்குரிய வாழ்க்கை அல்ல. ஆசீர்வாதம் சொல்ற வாழ்க்கை அல்ல. செழிப்பு என்று சொல்கிற வாழ்க்கை அல்ல. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினார் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. உண்மையா அவரை பின்பற்றுறீங்க அப்படின்னா உங்க பிரச்சனையை தூக்கிட்டு அவர் பின்னால வாங்க. ஹல்லேலூயா. ஒரு நேரம் வரும், ஒரு நாட்கள் வரும், உங்க பிரச்சனைகளை அவர் மாற்றுவதற்காக. ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலைகளை அவர் மாற்றுவதற்காக. ஐயா, பரலோகத்துக்கு செல்லுகிற வாசல் இடுக்கமான வாசல். ஹல்லேலூயா. இடுக்கமான வாசல் வேணுமா? விசாலமான வாசல் வேணுமா? விசாலமான வாசல் வேணும்னா இங்கே உட்கார வேண்டியதுதான். இடுக்கமான வாசத்துல ஒருவன் பிரவேசிக்க விரும்பினா அவன் பரலோகத்துக்கு வந்து சேருவான். ஹல்லேலூயா. ஆமென். இடுக்கமான வாசல் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சில காரியத்தை கொஞ்சம் இழந்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. சில காரியத்தை விட்டு கொடுத்து தான் ஆக வேண்டும். சில காரியத்தை கர்த்தருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. எங்க சாக்ரிஃபைஸ் பண்றோம்? ஒரு % கூட சாக்ரிஃபைஸ் கிடையாது. ஆண்டவர் நமக்கு எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அவர் மாத்திரம் வரலன்னா எல்லாருமே பாவிகளாக தான் இருந்திருப்போம். எல்லாருமே பாவம் செஞ்சு அங்கேயே வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தேவ மகிமையற்றவர்களாய் எல்லாரும் பாவம் செய்து. எந்த பாவம் உன்னை ஆண்டவரிடத்தில் நெருங்காதபடிக்கு, எந்த குடும்பத்தார் ஆண்டவரிடத்தில் உன்னை நெருங்காதபடிக்கு, எந்த வேலை எந்த பிசினஸ் ஆண்டவரிடத்தில் நெருங்காதபடிக்கு உன்னை இழுத்து கொண்டிருக்கிறதோ, எந்த பிரச்சனை எந்த சூழ்நிலை இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கிட்டி சேராதபடிக்கு என்ன காரியம் உங்க வாழ்க்கையில இருக்குது? ஆண்டவரே இப்படி அப்படின்னு புலம்பாதீங்க. ஹல்லேலூயா. பாடுகளின் வழியாக தான் பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்க படுற ஒவ்வொரு வேதனைகளோ, ஒவ்வொரு கண்ணீரோ, ஒவ்வொரு நெருக்கங்களோ, ஒவ்வொரு பாதைகளோ, பல நேரங்களில் நம்முடைய ஆட்கள் பேசுகிற காரியங்களும் வித்தியாசமா இருக்கும். ஐயோ நான் கஷ்டப்படுறேன். கிறிஸ்துவின் நிமித்தமா என்ன கஷ்டப்பட்டீங்க? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ வருஷம் ஆச்சு. ரட்சிக்கப்பட்டு நல்ல பிள்ளைகளா, மாம்சத்தை உண்ணுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்காக நான் என்ன பாடுகளை சகித்தேன், கிறிஸ்துவுக்காக என்ன நான் தூக்கி போட்டேன். ஆண்டவர் சொல்றார், நான் உங்ககிட்ட பேசணுமா? ஒரே பர்வதம், தேவ பர்வதத்தில் ஆண்டவர் மோசையோட பேசுறார்.
நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. உன் பாதரட்சைகளை என்ன செய்ய? கலற்றி போடு. ஆண்டவருக்காக நான் என்ன கலற்றி போட்டேன்? ஆண்டவருக்காக நான் எதை விட்டேன்? ஆண்டவருக்காக என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண? ஆண்டவருக்காக நான் எதை தியாகம் செய்தேன்? அவர் எனக்காக தியாகம் செய்தாரே, அவர் எனக்காக பாடுகளை அனுபவித்தாரே. ஐயா, அவருக்காக பாடுகளை அனுபவிக்கலனாலும் ஒருவேளை அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க பாடுகளை சுமந்து கொண்டு அவருக்கு நம்ம பின் சொல்றோமா? ஹல்லேலூயா, ஆமென். இதுலயே நம்ம ஃபெயிலியராகி நிற்கிறோம். அப்புறம் எப்படி நம்ம ஊழியம் செய்ய போறோம்? ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷன் மேல ஆண்டவர் ஊழிய பொறுப்பை வைத்திருக்கிறார். உங்க மேல கர்த்தர் ஊழிய பொறுப்பை வைத்திருக்கிறார். சும்மா அப்படியே வேலை செஞ்சுட்டு சம்பாரிச்சுட்டு சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு வீடு கட்டிட்டு போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் மேலையும் ஊழிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்க மேல கர்த்தர் வைத்த தரிசனத்தை கேளுங்க. எதற்கு என்னை ரட்சித்தீர்? எதற்கு என்னை ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றினீர்? எதற்கு என்னை அழைத்தீர்? எதற்கு என்னை தெரிந்து கொண்டீர்? எதற்கு என்னை இங்க உட்கார வைத்திருக்கிறீர்? நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஹாயா காஸ்ட்லியா சேலைய போட்டு நல்ல நீட்டா அப்படியே பர்ஃபியூம் அடிச்சிட்டு டக்கிங் பண்ணிட்டு அப்படியே பந்தாவா உட்காரதுக்கு ஆண்டவர் இங்க அழைக்கல. ஹல்லேலூயா, ஆமென். 4 பேர் முன்னாடி அப்படியே கெத்து காமிச்சிட்டு போறதுக்கு ஆண்டவர் அழைச்சி இங்க உட்கார வைக்கல. உங்க மேல ஊழிய கடமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பாடுகளை உங்க பிரச்சனைகளை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றுவீர்கள். ஆனால் ஹல்லேலூயா, உலகம் முழுசும் ஆதாயப்படுத்தி பிரயோஜனம் இல்லை. நான் அதை வாங்கி தந்தேன், இதை வாங்கி தந்தேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், இவ்வளவு சம்பாரிச்சேன், இந்த வருஷத்துல இவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன், இந்த வருஷத்துல இங்கெல்லாம் போயிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன். இதை என்ன ஆண்டவர் இதை ஒருபோது கணக்கில் வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார். இன்னைக்கு நமக்கு நிச்சயம் வேணும், நான் மரித்தா பரலோகம் போவேன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அதுக்கு கீழே உள்ள வசனத்தை அப்படியே நம்ம வாசிக்கலாமா? அதே 16வது அதிகாரத்தில், மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செஞ்சீங்களோ, எதை விதைக்கிறீங்களோ, உங்கள் கிரியைகளில் எது காண்பிக்கப்பட்டதோ அதற்கு ஏற்ற பலனை தான் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. எனக்கு அது கிடைக்கல, ஆசீர்வாதம் கிடைக்கல, இதை பண்ணோம் அதை பண்ணோம், இப்படியெல்லாம் ஆண்டவர் வரும்பொழுது நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அவன் கிரியைகளுக்கு அப்பெல்லாம் ஆண்டு என்கொயரி எல்லாம் பண்ண மாட்டார். அதுக்கு தான் இப்போ ஊழியர்களை கொண்டு ஒவ்வொரு சபையில் ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தையை கண்டித்து கர்த்தர் வார்த்தையை கொடுக்கும் பொழுதே மனம் திரும்பணும். அப்போ வந்துட்டு ஆண்டவரே நான் அதை பண்ண இதை பண்ண, அதுக்கு பொறுப்பெடுத்த இதுக்கு பொறுப்பெடுத்த, இதெல்லாம் கணக்கிலேயே வராது. அவனுடைய கிரியைகளுக்கு பலனை மாத்திரம் கர்த்தர் தருவார். என்கொயரி பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. அவர் ஒண்ணு டீடைலா விசாரிச்சிட்டு இருக்க மாட்டாரு. அதற்குரிய பலனை கொடுத்து கொண்டே போவார். ஹல்லேலூயா. அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் அளிப்பார். அதற்கு தான் அவர் வர்றாரு. நான் என்ன பலனை பெற போறேன்? ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக என்னத்தை இழந்தேன், என்னத்தை பெற்றுக்கொண்டேன், என்ன செஞ்சேன், என்ன பாடுகளின் வழியை நான் முறுமுறுத்தனா, இல்ல பாடுகளை சிலுவையை சுமந்து கொண்டு அப்பா நீங்க இருக்கீங்கப்பா, கவலை இல்லப்பா, நான் உங்க பிள்ளைப்பா, நீர் என் தகப்பன்பா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு பாடு வந்தாலும் என் வாழ்க்கையில இருந்தாலும் என் வாழ்க்கையில இல்லாட்டாலும் என் வாழ்க்கையில என்ன கண்ணீர் இருந்தாலும் என்ன கவலை இருந்தாலும் என்ன சோர்வு இருந்தாலும் என் தகப்பன் ஒருவர் இருக்கிறார், என் அப்பா ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த சிலுவையை தோல் மேல போட்டு அந்த பாரத்தை அந்த பிரச்சனையை நான் சுமந்து கொண்டு அவரை பின்பற்றுவேனானால் நான் தான் உண்மையான சீஷன். ஹல்லேலூயா, ஆமென். சீஷன் விசுவாசி ஆண்டு பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுல பிரச்சனையே அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஹல்லேலூயா. பேதுரும் மறுதலிச்சார். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். யாருக்குள்ள எப்ப சாத்தான் புகுவான்னு தெரியாது, ஜாக்கிரதை. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரையும் நம்பி எல்லாரோடையும் அப்படியே கை கோர்க்காதீங்க. ஹல்லேலூயா. எல்லாட்டையும் போய் நீங்கள் தலையை கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா.
சீஷர்களுக்குள்ள தான் சாத்தான், யூதாஸ்குள்ள சாத்தான் இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. இங்க இருந்துட்டே 10 இடத்தை திரும்பி பார்க்காதீங்க. அந்த 10 இடம் என்ன ஆவின்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையில, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தலத்துல நீங்கள் ஊன்றி நின்று, ஸ்டாண்டர்டா நின்று, வேரூன்றினவர்களாய் நின்று, அவரை பின்பற்ற விரும்பினால், தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தேவ ராஜ்யம் வரும் வரைக்கும் ஒரே நோக்கத்தோடு அவரை பின்பற்றுபவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். சும்மா அங்கிட்டு இங்கிட்டு அலைப்பாய கூடாது. ஐயோ என் பிரச்சனை எங்கே போனாலும் பிரச்சனை தான், எங்கே போனாலும் பிரச்சனை தான். நீங்கள் அங்கே போனாலும் பிரச்சனை தான், இங்கே போனாலும் பிரச்சனை தான், அங்கே லெட்டர் எழுதினாலும் பிரச்சனை தான், இங்கே பார்த்தாலும் பிரச்சனை தான், அங்கே போய் தலையை கொடுத்தா அதை விட பிரச்சனை. ஹல்லேலூயா. இங்கே தெரியும் ஆடு எப்படின்னு மேய்ப்பனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த ஆட்டுக்கு என்ன தேவைன்னு தெரியும், அந்த ஆட்டுக்கு என்ன போஷாக்கு கொடுக்கணும்னு தெரியும், எப்போ தண்ணி கொடுக்கணும்னு தெரியும், எப்போ உணவு கொடுக்கணும்னு தெரியும், எப்போ எதை கொடுக்கணும்னு தெரியும், எப்போ மட்டன் பிரியாணி போடணும்னு தெரியும், எப்போ சிக்கன் பிரியாணி போடணும்னு தெரியும், எப்போ களி கொடுக்கணும்னு தெரியும். ஹல்லேலூயா. எப்போ எதை கொடுக்கணும்னு தெரியும். ஹல்லேலூயா. ஐயோ எனக்கு பிரச்சனை அப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கேயும் போற அலைபாயிரவர்களாய் அல்ல. முதல்ல என்னை நான் வெறுத்து என்னுடைய சிலுவையை, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இனி புலம்பாதீங்க. ஹல்லேலூயா. அவரை ஃபாலோ பண்ணும்போது, அவரை பின்பற்றும் பொழுது நிச்சயமாக நமக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை, நூறத்தனையான பலனை அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதவசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று. ஹல்லேலூயா. ஒருவன் அவரை பின்பற்றும் பொழுது இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அவன் அடைந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நித்திய ஜீவனை அவன் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு பல நேரங்களில் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை பார்த்து 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 நித்திய ஜீவனை நம்ம மிஸ் பண்ண போறோம். ஒரு சில நேரங்களில் அதை இதைன்னு யோசிச்சு தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காதபடி மனுஷனுக்கு ஏற்றவைகளை நம்ம யோசித்து நம் ஆசீர்வாதத்தை இந்த நாளில் இழந்து தவிக்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய், அவரை மற்றும் சார்ந்தவர்களாய், அவரை மாத்திரம் பின்பற்றுகிறவர்களாய், சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிற சீசனாய் மாறும் பொழுது நிச்சயமாக நமக்காய் ஒரு நித்தியமான வாழ்வு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தை பார்க்க வேண்டாம் சகோதரனே, சகோதரியே. உன் பாடுகளை நினைச்சு நீ கவலைப்படாத, உன் சூழ்நிலைகளை நினைச்சு நீ கவலைப்படாத. சில காரியங்களை கர்த்தரே பிரிக்கிறார் உன் வாழ்க்கையில. சில காரியங்களை அவரே பிரிச்சு கொண்டு போறாரு. எங்க கொண்டு போறாரு, ஏன் கொண்டு போறாரு, எதற்கு பிரிவினையை கொடுக்கிறாரு, அதெல்லாம் கேள்வி கேட்க கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரே சில காரியங்களை பிரிக்கிறார். அவர் பிரிவினையை உண்டாக்க வந்தாரு. ஹல்லேலூயா. சில காரியங்களை அவரே விட்டு விலக செய்கிறாரு, சில காரியங்களை அவரே தடுத்து போடுகிறார். பல நேரங்களில் நானே போய் ஒட்டி கொள்ளுகிறேன். தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல, தேவனுக்கு பிரியமில்லாத நபர்களோடு, தேவனுக்கு பிரியமில்லாத நண்பர்களோடு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோடு நானே ஒட்டி கொண்டு சில பிரச்சனைகளை, சில பாடுகளை வருவித்துக் கொள்ளுகிறேன். அப்படி அல்ல. தேவனுக்கேற்ற பாடுகளை நீ அனுபவிக்கும் பொழுது, தேவனுக்கேற்ற பாடுகளை நீ சகிக்கும் பொழுது, தேவனுக்கேற்ற துக்கத்தை நீ அடையும் பொழுது அது நித்திய ஜீவனுக்குள்ளாய் உன்னை அழைத்து கொண்டு சொல்லும். விசுவாசிக்கிறவங்க அப்படியே இருக்கிற இடத்துல இருந்து எழும்பி நின்று ஹல்லேலூயா ஒப்பு கொடுக்கிறவங்க மாத்திரம், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, என் பாடுகள் எம்மாத்திரம், என் பிரச்சனைகள் எம்மாத்திரம், என் கஷ்டங்கள் எம்மாத்திரம், என் கண்ணீர் எம்மாத்திரம். இந்த பாடுகளை நினைச்சு நான் உம்மை விட்டு தூரம் போயிடக்கூடாது ஆண்டவரே. இந்த பாடுகளை நினைச்சு நான் சோர்ந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. அப்ப இந்த பாடுகளை நினைச்சு நான் பின்வாங்கி போக கூடாது. உம்மையே நான் பின்பற்றுகிறவளாய், உம்மையே நான் சார்ந்திருக்கிறவர்களாய் வேதவசனம் சொல்லுகிறது. என்னை பின்பற்ற விரும்பினார், ஆண்டவர் அந்த இடத்துல தெளிவா அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. என்ன நீ பின்பற்ற விரும்புறியா? நீ விரும்பினால் மகனே, நீ இருதயத்தில் விரும்பினால் உன்னை நீ வெறுத்து அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. உன் நாட்கள் சமீபமாய் இருக்கிறது, காலங்கள் சமீபமாய் இருக்கிறது, அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. நீ எதையும் பார்க்காத சகோதரனே, சகோதரியே. உன் பிரச்சனையை யார்கிட்டையும் சொல்லாத, உன் போராட்டங்களை யார்கிட்டையும் சொல்லாத, உன் தனிப்பட்ட காரியங்களை யார்கிட்டையும் சொல்லாத. அதை எடுத்துக்கொண்டு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. வியாதியா, வேதனையா, சில நேரங்களில் பலவீனமா, நீ யாரிடத்திலையும் போகாத, எந்த டாக்டர்
வைத்தியரும் உனக்கு சுகத்தை தர முடியாது, எந்த டாக்டரும் உனக்கு அற்புதத்தை செய்ய முடியாது. ஓ கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி அவரை நான் பின்பற்றுகிற சீஷனாய் நான் மாற வேண்டும். ஓ சொல்லுங்க, வாயை திறந்து, நான் உம்மை உத்தமமாய் பின்பற்றுகிற ஓ சீஷனாய் மாற வேண்டும். ஆண்டவரே, உமக்கு சீஷனாய் இருக்க வேண்டும். ஓ உலகத்தை பிரியப்படுத்துகிறவனாய் அல்ல, ஓ மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் அல்ல, நண்பர்களை பிரியப்படுத்துகிறவனாய் அல்ல, சொந்த பந்தத்தை பிரியப்படுத்துகிறவனாய் அல்ல, தேவனை பிரியப்படுத்துகிறவனாய். ஓ விசுவாசித்து அறிக்கை செய்யுங்க, ஓ அறிக்கை செய்யுங்க. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்க குடும்பத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்து இருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் பிரித்தெடுத்து இருக்கிறார். உங்க சொந்த பந்தத்திலிருந்து நான் உன்னை பிரித்தெடுத்தேனே. ஓ நீ மறந்துட்ட, ஓ நீ மறந்து விட்ட மகளே, நீ மறந்து விட்ட சகோதரனே, நான் உன்னை பிரித்தெடுத்த அந்த சூழ்நிலையை நீ அறிந்திருக்கிறாயா? ஓ நீ மறந்துட்டாயா? ஓ என்னை விட்டு நீ அதிகமா தூரமா போயிட்ட. நான் உன் குடும்பத்திலிருந்து உன்னை வேறு பிரிச்சனே, உன் சகோதரர் நடுவில் இருந்து உன்னை வேறு பிரிச்சனே, உன் தாய் தகப்பனிடத்திலிருந்து உன்னை நான் வேறு பிரிச்சனே. இன்றைக்கு உன் ஆவிக்குரிய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உன் ஆவிக்குரிய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உன்னை பிரிச்ச நோக்கத்தை நீ மறந்துட்ட, உன்னை அழைத்த நோக்கத்தை நீ மறந்துட்ட. ஓ ஹalleluya! மோசேயோடு இருந்த தேவன் யோசுவாவோடு இருந்தார் அல்லவா? நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அல்லவா? உன்னோடு கூட நான் உலாவுகிறேன் அல்லவா? உன்னோடு கூட நான் வாசம் செய்கிறேன் அல்லவா? ஓ இழப்புகளின் மத்தியிலோ, ஓ போராட்டத்தின் மத்தியிலோ, கண்ணீரின் மத்தியிலோ நீ எந்த இடத்துல கிடந்தையோ அந்த இடத்திலிருந்து நான் பிரித்தெடுத்தேன் அல்லவா? நான் பிரித்தெடுக்கும் பொழுது உன் சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்துச்சு? நான் பிரித்தெடுக்கும் பொழுது நீ எந்த நிலைமையில இருந்த? நான் பிரித்தெடுக்கும் பொழுது நீ எந்த சூழ்நிலையில இருந்த? ஓ நான் உன்னை வேறு பிரித்திருக்கிறேன். ஓ வேறு பிரித்திருக்கிறேன். சில நபர்களிடமிருந்து, சில சொந்த பந்தங்களிடமிருந்து ஓ நான் உன்னை வேறு பிரித்திருக்கிறேன் அல்லவா? ஓ ரபபபரதன கரமனமா. வாய்கள் திறக்கட்டும், வாய்கள் திறக்கட்டும். ஓ எனக்கு சீஷனா இருக்கும்படி நான் உன்னை வேறு பிரித்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளையா இருக்கும்படி நான் உன்னை வேறு பிரித்திருக்கிறேன். விக்கிரகத்தில் இருந்து நான் உன்னை வேறு பிரித்திருக்கிறேன். ஓ ரபபமமா ரதன கரமனமா. ஓரி சந்தரிமா கரபடஹதுனா ரிதேஹாரானா சந்தரே. ஓ வாய்கள் திறக்கட்டும், திறக்கட்டும், திறக்கட்டும். இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்பு உண்டாகட்டும். ஓ மனம் திரும்புதல் உண்டாகட்டும். ஓ சில காரியங்களிலே மனம் திரும்புதல் உண்டாகட்டும். எனக்கு சீஷனாய் இருக்க விரும்புகிறாயா? ஓ என்னை பின்பற்ற விரும்புகிறாயா? இந்த உலகத்தை வெறுத்து, ஓ சொந்த பந்தங்களை வெறுத்து, சகோதர சகோதரனை வெறுத்து, ஓ தாய் தகப்பனை வெறுத்து, உன் மனைவி உன் பிள்ளைகள் எல்லாரையும் காட்டிலும் என்னை பின்பற்ற நீ விரும்புகிறாயா? ஓ இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல கேள்வி கேட்கிறார். ஓ சகோதரனே சகோதரியே, என்னை நீ நேசிக்கிறாயா? என்னை நீ முழு இருதயத்தோடு தான் பின்பற்றுறியா? ஓ ஹalleluya! ஓ ரிபனா சந்தரேதனா. ஓ என்னை பின்பற்றுகிறாயா? ஹalleluya, ஹalleluya. ஓரி பாபாமா. கர்த்தர் இடைபடுகிறார், அநேகரோடு கர்த்தர் இடைபடுகிறார். நான் முடிக்க போறது இல்லை. ஹalleluya. இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள கடந்து வாங்க. போதும், குந்தி குந்தி நடந்தது போதும். ஓ குந்தி குந்தி நடந்தது போதும். ஓ குந்தி குந்தி நடந்தது போதும். ஓ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம நீ இருந்தது போதும். ஓ நான் வாந்தி பண்ணிடுவேன் கர்த்தர் எச்சரிக்கிறார். ஓ நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தேனா நான் உன்னை வாந்தி பண்ணுவேன். ஓ சேனைகளின் தேவனாய கர்த்தர் சொல்றாரு. ஓ சபைக்கு சொல்லுகிறார். ஓ சபையே, ஆதி அன்புக்கு திரும்பு. ரபபப சந்தரேதனா ரிகேரா பரஹதுனா கரமனா ரிதேஹாரனா. ஆதி அன்புக்கு திரும்ப சபையே, சபையே ஆதி அன்புக்கு திரும்பு. நான் பலமான காரியத்தை செய்யறேன். ஓ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நான் செய்யறேன். ரிகேராதனா இந்த பட்டணத்துல நான் செய்யறேன். உன் குடும்பத்துல நான் செய்ய போகிறேன். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் செய்யறேன். ஆதி அன்புக்கு நீ திரும்பு, ஆதி அன்புக்கு திரும்பு. ஓ ரிபரா சதரேகனா. ஆதி அன்புக்கு திரும்பு, ஆதி அன்புக்கு திரும்பு. சபையே ஆதி அன்புக்கு நீ திரும்பு. ரெபா சதரே கரபலமா உரமா பாபா பாபா பரகதரமனா தனமா. என்ன நீ சும்மா குந்தி குந்தி நடக்கிற? ஓ ரிதேஹானா ஹதுனா. ஓ வாந்தி பண்ண நான் விரும்பல. ஆனா வேத வசனம் சொல்லுது நான் வாந்தி பண்ணிடுவேன்னு ஆண்டவர் சொல்றார்.
அவர் உன்னை வாந்தி பண்ணணுமா, இல்ல அவருடைய பிள்ளையா நான் இருக்கணுமா? இந்த வருஷத்துல நீ கனி கொடுக்கல அப்படின்னா இந்த வருஷமும் இருக்கட்டும் தானே நான் கொத்தி எரு போடுறேன், இந்த வருஷமும் இருக்கட்டும் தானே நான் பண்படுத்துறேன். 2 மாசம் ஆயிருச்சு, ஜனவரி பிப்ரவரி முடிய போகுது, இன்னும் நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிற சபையே ஆண்டவர் உன்னை வேதனையோடு பார்க்கிறார். ஒரு அறுவடை ஏராளமா இருக்கிறது, ஆத்துமாக்கள் ஏராளமா இருக்கிறார்களே. இந்த பட்டணத்துல ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் உண்டு. சதரே கரமோ ரியானா சதரே, ஏன் அனலும் என்று குளிரும் என்று இருக்கிறாய்? சபையே, ஏன் அனலும் என்று குளிரும் என்று இருக்கிறாய்? இந்த பட்டணத்திலே நான் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை வைத்திருக்கிறேனே, ஆயிரங்களை வைத்திருக்கிறேனே. ஒரு பெரிய அறுவடையை வைத்திருக்கிறேனே. நீ பட்ட பிரயாசத்துக்கு, நீ ஜெபித்த ஜெபங்களுக்கு, நீ செய்த ஊழியங்களுக்கு, நான் பிரயாசத்திற்கு நான் பலனை வைத்திருக்கிறேனே. சபையே, சதரே மனகதர மனமா ரிதே ஹரனா சந்தரே ரிதே ஹரமே சந்தரே, ஏன் அனலும் இன்றி குளிரும் என்று இருக்கிறாய்? கர்த்தர் தெய்வமானால் நீ கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் நீ பாகாலை பின்பற்று. ரேமனா சந்தரே ஹரதனா, ஓ கர்த்தர் தெய்வமானா நீ கர்த்தரை பின்பற்று. உலகம் தான் உனக்கு வேணும்னா நீ போ. ஓ சதரேதனா, பாகாலுக்கு முத்தமிடாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன். நான் வைத்திருக்கிறேன். சதரமனதன கரமலஹதுனா, ஜெப வாழ்க்கையை ஊன்றி கட்டு, என்னோடு கூட நெருங்கி வா, எனக்கு முக்கியத்துவம் கொடு, சபைக்கு முக்கியத்துவம் கொடு, தேவ சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடு, தேவ திட்டத்துக்கு நேராய் உன்னை நீ நடத்து, உன் பிள்ளைகளை நடத்து, உன் சந்ததியை நடத்து. ஷேதேரா கரமனமா ரேதேனா ஹரேமனாஷே, கர்த்தர் தெய்வமானா நீ கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானா நீ பாகாலை பின்பற்று. கர்த்தரே என்று முழங்குகிற தீர்க்க தரிசிகளை இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறேன். 7000 பேரை வைத்திருக்கிறேன். ஓ பாகாலுக்கு முத்தமிடாத ஒரு கூட்ட ஜனங்களை இந்த திருப்பூர் பட்டணத்தில் நான் வைத்திருக்கிறேன். அனலுள்ளவனாய் மாறு, எழுந்து பிரகாசி, சபையை எழுந்து பிரகாசி. ஓ தூசியை உதறிவிட்டு எழுந்துரு, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அதற்கு எங்களை முழுவதுமாய் நாங்கள் செவி சாய்க்கிறோம். ஆண்டவரே உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எடுத்து ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களுக்கு முன்பாக ஒரு மாற்றத்தை, ஒரு மறுரூபத்தை காண செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம்.